2026 தமிழ் சினிமால வரப்போற மிகப்பெரிய எதிர்பார்ப்புல உள்ள படங்களை ஒரு 10 படங்களை பார்க்க போறோம். அதெல்லாம் எப்பப்ப ரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்துக்குலாம் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாளைக்கு மே 14 ரொம்ப நாளா இப்போ வரும் அப்போ வரும்னு எதிர்பார்க்கப்பட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் கருப்பு படம் ரிலீஸ் ஆகுது. சூர்யா அவர்களோட படம். இந்த படம் ரீசெண்டா ட்ரெய்லர் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஃபேண்டசி த்ரில்லர், ஃபேண்டசி ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா இந்த படத்துல ஒரு பெரிய நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஃபேண்டசி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. மேபி இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படம் நாளைக்கு மே 14 ரிலீஸ் ஆகுது. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். ஒரு படம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, ஆனாலும் இப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு வாட்டிக்குமே அந்த படத்துக்கு மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. ஆமாங்க, கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களோட இயக்கத்துல வரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய, கண்டிப்பா இந்த வாட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாங்க, விக்ரம் அவர்களோட துருவ நட்சத்திரம் தான் இந்த படம். இப்போ வந்தா கூட அடிச்சு துவம்சம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இண்டஸ்ட்ரியில. இந்த படம் எடுத்து 10 வருஷம் கிட்ட ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஷுவல்ஸா பார்க்கும்போது என்னமோ இப்போதான் எடுத்த மாதிரி இருக்கு. இந்த படத்துக்கு மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. எப்போ ரிலீஸ் ஆனாலும் இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனா கூட இந்த படத்துக்கு ஒரு வெற்றி அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா ஜூன் மாதம் 15 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தா இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். வெறும் தளபதி விஜய் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்போம். இப்போ ரிலீஸ் ஆகுறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். டைட்டில் கார்டில் மேபி போடலாம். ஸோ ஜனநாயகன் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஆன்லைனில் ஃபுல் படம் லீக் ஆகிடுச்சு. இருந்தாலும் தியேட்டருக்கெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த படம் ஒரு பெரிய ஓப்பனிங் எடுக்கும் தமிழ்நாட்டில். மற்ற ஸ்டேட்ஸில் எப்படின்னு தெரியல, ஆனால் தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ கூட இன்னைக்கு ரிலீஸ் ஆனால் கூட இந்த படத்துக்கு ஃபுல்லாகிடும், மொத்த தியேட்டரும் ஃபுல் ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட அதே ஜூன் மாதம் தான் பென்ஸ் அப்படிங்கிற படம், பாக்கியராஜ் கண்ணன் அவர்களோட இயக்கத்தில் வரக்கூடிய பென்ஸ் அப்படிங்கிற படம் எல்சியூல இருக்கு. ஸோ அஃபிஷியலாக இந்த படம் எல்சியூல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்த இந்த படத்துக்கு, இந்த படத்தில் நிறையா கேமியோஸ் வரும், நிறைய எல்சியூ கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு. ஸோ இந்த வாட்டி நம்மள இந்த எல்சியூ கனெக்ஷன் டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்னு நம்பலாம். தமிழ் சினிமாவில் வழக்கமாக பார்ட் 1 நல்லா இருக்கும், பார்ட் 2 ரொம்ப சொதப்பிடும் அப்படிங்கிறத ஒரு கருத்து இருந்துகிட்டே இருந்தது. அதை பயங்கரமாக உடைச்ச ஒரு படம் தான் டிமாண்டி காலனி 2. அவ்வளோ சூப்பராக இருந்தது, ஒரு பெரிய வெற்றி படமாகவே அமைஞ்சுது. இப்போ டிமாண்டி காலனி 3 இந்த படம் ஜூலை மாதம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ டிமாண்டி காலனி 3க்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அஜய் ஞானமுத்து அவர்களோட இயக்கத்தில் இந்த படமுமே ஒரு பெரிய சம்பவம் பண்ணும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சுந்தர்சி அவர்களோட இயக்கத்தில் நயன்தாரா அவர்கள் நடிக்கக்கூடிய மூக்குத்தி அம்மன் 2 ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிக்கு இது ஒரு பெரிய பட்ஜெட் படம். தமிழ்லேயே ஃபீமேல் லீடாக நடிக்கிற ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக, கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மூக்குத்தி அம்மன் 1 ஆல்ரெடி ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. அதுக்கு ஆர்ஜே பாலாஜி டைரக்டரு. இப்போ இந்த படத்துக்கு சுந்தர்சி டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் சுந்தர்சியோட அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு முன்னாடி அரண்மனை 4 ஒரு பெரிய வெற்றி படமாக கொடுத்துருந்தாரு. இப்போ அதை தொடர்ந்து சுந்தர்சி அவர்களோட டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி படமாக இந்த படம் அமையுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேர் நயன்தாரா நடித்த மூக்குத்தி அம்மன் 2க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க.
வழக்கமா காமெடியனா இருந்து ஹீரோவா ஆனதுக்கப்புறம் ஹீரோவாவும் காமெடி படங்கள் தான் மோஸ்ட்லி நடிப்பாங்க. ஆனா அத டோட்டலா பிரேக் பண்ணியிருந்தாரு சூரி. அவர் நடிச்ச படங்களே ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கர எமோஷனலா இருக்கும். இல்லன்னா ஆக்ஷன் படமா இருக்கும். பெரிய வெற்றியையும் சந்திச்சிருந்தாரு. ஆமாங்க, சூர்யா அவர்களோட விடுதலையா இருக்கட்டும், விடுதலை 2வா இருக்கட்டும், அப்புறம் மாமன்னா இருக்கட்டும், அதே நேரத்தில அந்த கருடன் படமா இருக்கட்டும், இது எல்லாமே பெரிய வெற்றி படங்கள். இத தொடர்ந்து அவர் நடிச்ச படம் தான் மண்டாடி. இந்த படமே ஒரு பெரிய பட்ஜெட் படம். இந்த படம் ரொம்ப நாளா ஃபில்மிங்ல இருக்கு. ரொம்ப நாளா படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நல்ல அவுட்புட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சூர்யா அவர்களோட கெரியர்லயே ஒரு பெரிய பட்ஜெட் படம். அத தாண்டி இது ஒரு பெரிய ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மத்த லாங்குவேஜஸ்ல கூட முக்கியமா கன்னடா, தெலுங்குல கூட இது ஒரு நல்ல கலெக்ஷன், நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மண்டாடி சூர்யா அவர்களோட கெரியர்லயே ஒரு பெஸ்ட் படமா இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம சில பேர் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்கன்னா, சூரி இந்த படத்துல பயங்கரமா நடிச்சிருக்காரு, அவார்டெல்லாம் வாங்கி குவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மண்டாடி சம்பவம் பண்ணுதாங்க. ரீசெண்டா லக்கி பாஸ்கர் வந்து எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு படம். எல்லா லாங்குவேஜ்லயுமே பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தோட இயக்குனர் வெங்கட் அட்லூரி, அந்த டைரக்டர் வந்து சூர்யா அவர்களை வச்சு எடுத்த படம் தான் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். இந்த படத்தோட ரீசெண்டா கிளிம்ஸ் ஒன்று வந்திருந்தது. அதுக்கு கூட ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. ஸோ அதில் கூட முக்கியமான ஒரு ரோலில் மமிதா பைஜூ நடிச்சிருந்தாங்க. ஸோ மமிதா பைஜூ ரீசெண்டாக பெரிய பெரிய ஹீரோக்களோட எல்லா படத்துலையும் வராங்க, முக்கியமாக தமிழ் படங்களில். அதில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இந்த விஸ்வநாதன் சன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த படம் வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படமே இந்த வருஷத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு படம். அப்புறம் கார்த்தி அவர்களோட கெரியர்லயே ரொம்ப பெரிய வெற்றி படங்கள் அப்படின்னா இந்த படத்தை நம்ம கண்டிப்பா சொல்லலாம். PS மித்ரன் அவர்களோட இயக்கத்துல வந்த சர்தார் படம். சர்தார் 2 வந்து ப்ரீக்வலாவும் இருக்க போகுது, சீக்வலாவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த சர்தார் 1ல இருந்து அதுக்கு முன்னாடி கதையும் இந்த படத்துல பேசப்படும், அதுக்கு அடுத்ததா நடக்க போற கதையும் இதுல பேசப்படும். ஸோ சர்தார் ப்ரீக்வலாவும் சீக்வலாவும் ஒரு சம்பவம் பண்ணுதான்னு பார்ப்போம். கார்த்திக்கு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இந்த படம் இருக்க போதான்னு பார்ப்போம். இந்த படத்துக்கு நீங்க எத்தனை பேருக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஃபைனலா இந்த வருஷத்திலேயே பெரிய அளவுல எல்லாரும் எதிர்பார்க்கிற படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் 2. ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்டோட வருது. நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அனிருத் அவர்களோட இசையில நெல்சன் திலீப் குமார் அவர்களோட டைரக்ஷன்ல இந்த படம் ஒரு பெரிய ஓப்பனிங் வரும். பெரிய இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்டெல்லாம் உடைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முக்கியமாக ஜெயிலர் 1 ஆல்ரெடி ஒரு பெரிய வெற்றி படம். அதை தொடர்ந்து ஜெயிலர் 2மே ஒரு பெரிய சம்பவம் பண்ணும். ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரலில் ரிலீஸ் ஆகப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் ஜூலையில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ வந்து ஆகஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட. இப்போ வந்து ஃபைனலாக அக்டோபர் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஃபில்மிங் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. டைகர் கா ஹுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட், நான் இதுக்காக தாங்க பயங்கரமாக மரண வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய படம் எது? அப்புறம் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.